கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 18. ரொம்ப நாளாக ஒரே பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ இதுக்கு தீர்வு வரும்? இந்த பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினச்சா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நானும் இதை சமாளிக்க என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கேன். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளிவரவே முடியல. இந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ணவே முடியல. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எப்படி நான் இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த 18வது சங்கீதத்தில் தாவீது ராஜா தனக்கு தொடர்ந்து இருந்த ஒரு பிரச்சனையையும் அதிலிருந்து அவரை தேவன் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும், அதுக்கு தாவீது என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காருங்க. அவருக்கு இருந்த பிரச்சனையை பாருங்க. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்களேன். எல்லாமே அவருடைய ஆத்மாவுக்கும் அவருடைய உயிருக்கும் இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கடந்து போகும்போது நம்பிக்கையே இருக்காதுல்ல. அப்போ இந்த தாவீது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர என்ன செஞ்சார்? அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இவ்வளோ பிரச்சனை இருந்த தாவீது அன்னைக்கு துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்காரு. நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நீங்கள் துதித்து பாடுங்க, உங்கள் பிரச்சனை தீந்துரும். துதிக்கிறது காடுக்கு ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் துதிச்சு பாடுங்க நிறைய பேர் சொல்கிறத நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி துதிக்கும் போது என்ன நடக்குது? அந்த நேரத்தில் நமக்காக காடு என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியணும்ல. இந்த அதிகாரத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்கங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம துதித்து பாடும்போது ஆலயத்திலிருந்து தேவன் அதை கேட்குறாங்க. பூமி அசையுது, பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைகிறதாங்க. நம்முடைய துதி சத்தம் உயர உயர கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு சிங்கத்தோட சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நேரடியாக கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அப்படி அதிரும் அந்த இடமே. ஆனால் வானத்திலிருந்து கர்த்தர் நமக்காக அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். யார் நமக்கு எதிராக இருந்தா என்ன? யார் நமது ஆத்மாவுக்கு கண்ணி வச்சிருந்தா என்ன? நம்மளுடைய ஜீவனுக்கு கண்ணி வச்சிருந்தா என்ன? அன்றைக்கு துதித்து பாடின தாவீதுக்காக எவ்வளோ காரியங்களை கர்த்தர் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் அவர் உணர்ந்து அவர் அனுபவித்து எழுதின சங்கீதம் இல்லையா? அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கார்ல. யார் நம்மளை என்ன செய்ய முடியும்? விசாலமான இடத்துல அவர் நம்மளை கொண்டு வைப்பார். இன்னைக்கு குறுகலான பாதையாக இருக்கலாம், நடக்க முடியாத பாதையாக இருக்கலாம். இதோட முடிவு என்ன? இதுக்கு முடிவு இருக்கான்னு தெரியாமல் இருக்கலாம். அன்றைக்கு அவருக்கு தொடர்ந்து இருந்த பிரச்சனை சவுல். அந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைத்து தாவீதை விசாலமான இடத்திலே கொண்டு வைத்தார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் துதி சத்தத்தை மட்டும் நீங்கள் உயர்த்துங்க. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பெல்லாம் முடியுதோ சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் துதிக்க 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 அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு. வாங்க, நீங்களும் சந்தோஷத்தோட சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க, சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால்
பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல் மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல் மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது, கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தன்னை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து
தெருக்களில் உள்ள சேற்றைப் போல அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென்.